கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, இப்போது இந்த உலகம் முழுசும் ஒன்று விதைக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டாச்சு. இந்த உலகம் முழுசு இருக்குது, வெளிச்சமும் இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை விதைத்திருக்கிறேன். அது யாருக்காக விதைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சூரிய வெளிச்சம் எல்லாருக்கும் தானே உதிக்குது. சூரிய வெளிச்சம் நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் எல்லார் மேலேயும் தானே உதிக்குது. மழை எல்லா மேலேயும் தானே பெய்யுது. மகிழ்ச்சி எல்லோரு இடத்துல தானே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிரயோஜனம் என்ன, அதுதான் முக்கியம். சூரிய வெளிச்சம் எல்லாத்து மேலே அடிக்குது. ஆனால் அதை வெளிச்சத்தை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் யார்? காலையில் தூங்கி எந்திரிக்கிறோம், வீட்லேயே படுத்து கிடக்கிறோம், திங்கிறோம், தூங்குகிறோம், தப்பான காரியங்களை பண்ணுறோம், மறுபடியும் பொழுது விடிஞ்சு போயிடுது, ராத்திரி போய் படுத்துவங்க போயிடுது. இந்த வெளிச்சத்தை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் யார்? இப்போ யாரெல்லாம் கடினமாக உழைக்கிறார்களோ அவர்கள் வெளிச்சத்தை எதிர்நோக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் விடியட்டும், இன்னும் விடியலை, விடிஞ்ச உடனே இந்த வேலைக்கு போகணும், காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த வேலையை ஆரம்பிக்கணும், சூரியன் உதிக்கிறப்ப நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எத்தனை பேர் அப்படி போகிறாங்க தெரியுமா? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் அவங்க. இங்கே ஒரு வெளிச்சத்தை சொல்கிறார், நீதிமானுக்காக வெளிச்சம் அப்படின்னா, இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு. இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் போதனை என்கிற ஒரு வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்கிற ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் நீதிமானுக்காக விதைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அப்போ அநீதி உள்ளவனுக்கெல்லாம் இல்லையா, பாவம் செய்கிறவனுக்கு இல்லையா அப்படின்னா, அவங்கெல்லாம் மனம் திரும்பணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். சக மனிதனை பார்த்து அவன் பாவத்தில் இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு அவன் செய்கிற பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தி அந்த வழியிலிருந்து அவன் மனம் திரும்பி சரியான வழிக்கு வரணும், சரியான பாதைக்கு வரணும். அப்போ அவனுக்கு சொல்லப்படுகிற போதனை, அவனுக்கு காட்டுகிற ஒரு பாதை, அதுதான் வெளிச்சம். இயேசு கிறிஸ்து நமக்காக அதை காட்டினார், நாம் அதை ஏற்றுக்கிட்டோம். இப்போ நாமும் அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுக்கு போய் சொல்லணும், மற்றவர்களுக்காக மற்றவர்களை அந்த வெளிச்சத்தின் பாதையில் நடத்தணும். இப்போ ஒரு நீதிமான் என்ன பண்ணுவான்னா, தான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை, தான் பெற்றிருக்கிற சமாதானத்தை, தான் பெற்றிருக்கிற விழிப்புணர்வை இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு, பாவ இருளிலே வீழ்ந்து போய் கிடக்கிறவன், அக்கிரமத்தின் இருளிலே வீழ்ந்து போய் கிடக்கிறவன், அப்படிப்பட்டவனுக்கு போய் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒளியின் வெளிச்சத்தை குறித்து அவர்களிடத்தில் பேசுகிற போது, அவர்கள் இந்த உலகத்தில் மனம் மாறி மனித நேயத்தோடு வாழ துவங்குவாங்க. அவருக்கு நாம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இயேசு கிறிஸ்துக்கு போய் காணிக்க கொடுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அதை கொடுங்க, அவர் எதுவுமே கேட்கல. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி மனம் திரும்பி மனித நேயத்தோட அன்புள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழுங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறார், வேற ஒன்றும் சொல்லலை. தனக்குன்னு எதையும் அவர் கேட்கல. நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறார். அன்பானவர்களே, அவர் எதையும் கேட்கல நம்ம இடத்துல இருந்து. நாம் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா வாழுங்க,
நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் சமாதானத்தோடு இருங்கன்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு சில விஷயங்களை வெறுக்க சொல்கிறார். இந்த காரியங்களை செய்யாதீங்க, இருளில் இருக்காதீங்க, வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்கிறார். இந்த வெளிச்சம் யாருக்கு விதைக்கப்பட்டிருக்குன்னா நீதிமான்களுக்காக, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்காக இந்த வெளிச்சம் இந்த உலகத்திலே விதைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மகிழ்ச்சி. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி. ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா தற்காலிகமாக இருக்கும். ஆனால் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சினா உடனே சந்தோஷமாக கைதட்டி சிரிச்சுக்கிட்டு எந்த நேரமும் கலாகுலமாக இருக்கு, அது இல்லை மகிழ்ச்சி. துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு பேர் மகிழ்ச்சி. கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு பேர் மகிழ்ச்சி. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு பேர் மகிழ்ச்சி. அப்போ இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் கேடுள்ள சிந்தனைகளை சிந்திக்கவே கூடாது. அசுத்தமான எண்ணங்களை அதுக்குள்ளே இருந்து பிறப்பிக்கவே கூடாது. தவறான செயல்களை செய்வதற்காக இந்த சரீரத்தை ஊக்குவிக்கக்கூடாது. அது தவறான இருதயத்திற்குள்ளாக இருந்து வரும். அந்த இருதயமானது கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமாக இருக்குதுன்னு பைபிளில் இருக்குது. அப்படிப்பட்ட இருதயத்தை சொல்லலை, செம்மையான இருதயம். இந்த செம்மையான இருதயம் எப்படி நம்மை நல்வழிப்படுத்துன்னு சொன்னால், இந்த செம்மையான இருதயத்துக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா ஆவியானவர் இருப்பார். இப்போ கிறிஸ்துவுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற போது நம்முடைய இருதயம் அசுத்தமுள்ளதாக இருந்தாலும் கேடுள்ளதாக இருந்தாலும் கிறுக்குள்ளதாக இருந்தாலும் அதை வெறுமையாக்கி அதை செம்மையான இருதயமாக மாற்றி அதற்குள்ளே ஆவியானவர் குடியிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அதற்குள்ளே ஜீவிக்கிற போது நம்மை சரியான பாதையிலே வழிநடத்துவார். துக்கத்தின் பாதையில் வழிநடத்த மாட்டார், அக்கிரமத்தின் பாதைக்கு வழிநடத்த மாட்டார், இந்த உலகத்து அசுத்தங்களுக்கும் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் நம்மை வழிநடத்த மாட்டார். அப்போ இந்த வழியில் நம்ம போகலினாவே நமக்கு கஷ்டமும் வேதனையும் துக்கமும் வராது. நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கிற வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சியை நான் விதைச்சிட்டேன், அதை அறுவடை பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்புங்கிறார். வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் நான் விதைச்சிருக்கிறேன், அது விளைஞ்சிருக்கு, அதை அறுவடை பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்போ அது அறுவடை பண்ணக்கூடிய தகுதியை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுவோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த அனுதின உணவில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, நாம் அநீதியின் பக்கம் போகாமல் நீதி செய்கிற மக்களாக இருப்போம். அக்கிரமம் செய்கிற பக்கம் போகாமல் நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக இருப்போம். அப்படி இருந்தால் வெளிச்சம் நமக்கு ஆண்டவர் விளைய செஞ்சிருக்கிறாரு, நாம் அதை அறுவடை செய்ய தகுதியுள்ளவர்களாக. அதை வெளிச்சத்தை அறுவடை செஞ்சால் நம்முடைய இருதயம் செம்மையான இருதயமாக இருக்கும். நம்முடைய இருதயம் செம்மையான இருதயமாக இருந்தால் மகிழ்ச்சியை நம்ம அறுவடை பண்ண முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் விதைத்திருக்கிறார், நாம் அதை அறுவடை செய்ய நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம். நிச்சயமாகவே இந்த நாளில் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் அறுவடை செய்ய கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு கிருபை பாராட்டும். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சத்தை மகிழ்ச்சியை அறுவடை செய்கிறவர்களாக இருக்க நீர் கிருபை பாராட்டும். நீர் சொன்னீர், நீதிமான்களுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயமுள்ளவர்களுக்காக மகிழ்ச்சியையும் நான் விதைத்திருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, விதைத்த விதை விளைந்து நிற்கிறது. ஆண்டவரே, நாங்கள் அதை அறுவடை செய்ய நாங்கள் தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும். உம்முடைய வசனங்களும் உம்முடைய போதனைகளும் உம்முடைய வழிநடத்துதலும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க நீர் உதவி செய்யும். நீர் அனுமதி தாரும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழி நடத்தட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளும் அவருடைய போதனைகளும் எங்களை ஒவ்வொரு நாளும் புதுமையாக்கட்டும். ஆண்டவரே, புதுப்பிக்கட்டும். நீரே பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.